கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அப்படி வல்ல கரத்துக்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மகிமையின் தேவனாகிய கர்த்தாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இரக்கத்தின் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். எங்கள் மகிமையின் ராஜா, என்னை மறைத்தினை பிள்ளைகளோடு கூட பேசும்படி அடியனை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இச்செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களும் மகிமைகளும் உண்டாக தேவனுடைய பரிசுத்த கரத்தில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். செய்தி உங்களுக்கு முன்பதாக கொடுக்கும்படியாக என் உள்ளத்தில் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை போட்டார். சங்கீதத்தின் புஸ்தகம் 108 அதிகாரம் 12 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 108 அதிகாரம் 12 வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்கிற ஒரு அருமையான வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அழகாய் சங்கீதக்காரன் மிக தெளிவாய் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை என்பது அங்கே வெளிப்படுகிறது. இக்கட்டில் நீர் எனக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி எனக்கு விருதா. மனுஷனுடைய உதவிகள் நமக்கு விருதா என்று சொல்லி மிக தெளிவாக அவன் சொல்லுகிறான். மனுஷன் என்னத்தை உதவி செய்ய, மனுஷன் உதவி செய்து இன்னொரு மனுஷனை எப்படி உயர்த்த ஒரு காலம் முடியாது. அப்படி மனுஷன் உதவி செய்ய பிரியப்படுவதும் இல்லை. அப்படி உதவி செய்தாலும் காலமெல்லாம் தனக்கு கீழே அவர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன் மனிதன். தான் இருக்கிற ஸ்தானத்திலே கூட கொண்டு வந்து நிற்க வைக்காதவன் மனிதன். என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அவன் நினைப்பான், என் ஸ்தானத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது என்று சொல்லி. அதுவும் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் உதவி செய்தார்கள். இன்றைக்கு அதுவும் இல்லை. காலங்கள் போக போக மனுஷனுடைய சுயநலங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆதாயம் இல்லாமல் யாரும் ஒருவரும் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதே இல்லை. அதனால தான் அழகா தாவீது சொல்லுகிறார், ஐயா, மனுஷனுடைய உதவி எனக்கு விருதா, நீர் எனக்கு உதவி செய்யும் இக்கட்டு காலத்திலே. இக்கட்டு காலம் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஆபத்தான சூழ்நிலை, எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியான காரியங்கள் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறது. ஒருவேளை இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்டேன்னா, உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட அந்த இக்கட்டுகளை சந்தித்திருப்பீர்கள் அல்லது சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவீங்க. என் வாழ்க்கையில இதான் இக்கட்டு, இதான் பிரச்சனை, இதுல இருந்து வெளிவர முடியலன்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவீங்க. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், கடன் பாரங்கள், சிக்கி இருக்கிற பணம், தொழிலுடைய வீழ்ச்சி, வேலை இன்மை என்கிற காரியங்கள், இப்படி மனுஷன் சொல்லுகிற காரியங்கள் ஏராளமான காரியங்கள். ஏன்னா மனுஷனுக்கு எப்பொழுது ஆபத்து வருகிறது என்று அவனால் அறிந்து கொள்ள முடியறதில்லை. மிகப்பெரிய வசதியான ஒருவர், உலகம் முழுவதும் அவருக்கு அலுவலகங்கள் உண்டு. அவங்க ஆபீஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. நான் இங்கே போயிருக்கிற போது அவரை குறித்து இன்னொரு சகோதரி சொன்னார், பிரதர், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு எல்லாவற்றையும் இழந்து அவருடைய அக்கௌண்ட் கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்குது கவர்மெண்ட், ஐடியில் இருந்து. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம வெறுமையாக்கப்பட்டவராய் அவர் இருக்கிறார் என்று என்னோடு கூட அவருடைய காரியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். எப்ப இக்கட்டு வருது தெரியாது, எப்பொழுது வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறது தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட நாட்களிலே சத்திய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உதவியாக கை கொடுக்கிறவர், உதவியாய் கடந்து வருகிறவர். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வந்திருக்கணுமே பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு யாருக்கெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை குறித்து அந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 16 வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் யாருக்கு அவ்விதமாய் உதவி செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமே. ஆதலால் அவர் தேவ தூதனுக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆதி முதலே இது தேவனுடைய ஒரு விருப்பமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறவர். நான் கடந்த 1ஆம் தேதி உங்களோடு கூட நான் செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த உலகத்தில் உண்டான பாவங்கள் எல்லாவற்றையும் விட பெரிய பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தில் உண்டான பெருமை என்கிற பாவம்.
உனக்கு யோசிக்கலாம், பரலோகத்தில் எப்படி பிரதர் பெருமை உண்டாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த லூசிபர் மூலமாய் உண்டான பாவம். அது என்னன்னா பெருமை. பெருமை நிமித்தமாய் கீழே தள்ளப்பட்டு போனான், அவனும் அவனோடு சேர்ந்த 1/3 தூதர்களும். என்ன சொல்றார் எபிரேயர் எழுதிய ஆசிரியர் அப்படி கேட்டீங்கன்னா, அப்படி தள்ளப்பட்டு போன தூதர்களுக்கு உதவியாக கர்த்தர் கை கொடுக்கல, ஒரு நாளும் அவர்களை மன்னித்து மறுபடியும் பரலோகத்தில் சேர்க்கணும்னு கர்த்தர் என்ன செய்யல, விரும்பல. ஆனால் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினால விழுந்து போன சாதியாயிருக்கிற மனுஷர்களுக்குள்ளே ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக தேவனாகிய கர்த்தர் கை கொடுத்தார். மனுஷனுடைய செய்த பாவங்களை மன்னித்து தேவனாகிய கர்த்தர் அவனை உதவியாக அவனுக்கு கை கொடுத்து அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை என்ன செய்கிறார், அவர் கொடுக்கிறார். அதுவும் எல்லா மனுஷனுக்கும் அல்ல, ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக தேவனாகிய கர்த்தர் கை கொடுத்தார். பரலோக ராஜ்யமும் எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் அல்ல, அது ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். நல்லா கவனிங்க, எல்லா மனுஷனும் பரலோகத்துக்கு போக போறதில்லை. ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறவர்கள் மாத்திரமே எங்க போறாங்க, பரலோகத்துக்கு போறாங்க. இப்ப யார் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி சபையாரை பார்த்து கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க, நாங்க எல்லாருமே யாரு, ஆபிரகாமுடைய சந்ததின்னு. ஆனா செய்தியை முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததின்னு. இப்ப சத்தியவார்த்தை சொல்லுகிறது யார் ஆபிரகாமுடைய சந்ததி. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆண்டவராய் கர்த்தர் எங்க சொல்றார், சத்திய வார்த்தையில் ஆண்டவராய் கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் நீங்க யாரு, ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறீர்கள். அப்ப எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, யார் கிறிஸ்துவை உடையவர்களோ அவர்கள் மாத்திரமே ஆபிரகாமுடைய சந்ததி. இப்ப நாம் கர்த்தருடையவர்களா இருந்தா, கிறிஸ்துவனுடையவர்களா இருந்தா நம்ம யாரு, ஆபிரகாமுடைய சந்ததி என்று வேதவசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. எப்படி கிறிஸ்துவனுடையவர்களாய் மாறுகிறோம் என்பதும் அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பகுதியை காமிச்சிட்டு இந்த பகுதியை வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன்னுடைய காலம் பருவ காலமாய் இருந்தது, அப்பொழுது என்னுடைய வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உமக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறான். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இவ்விதமாய்ங்கிற வார்த்தை. இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். அப்ப நான் கர்த்தருடையவனா மாறணும்னா, கர்த்தருடையவளா மாறணும்னா, நான் கிறிஸ்துவனுடையவனா இருக்கணும்னா, ஆண்டவராய் கர்த்தர் அங்கே ஒரு பட்டியல் போடுறாரு. அங்கே சத்திய வார்த்தை என்பது தெளிவாய் சொல்லுகிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பார்க்கிற போது நீ எப்படி இருந்தன்னு கேட்டனா, எப்படி இருந்த, பருவ காலத்தில் இருந்த. அங்கே சத்திய வார்த்தை சொல்லுகிறது, நிர்வாணமாய் இருந்தாய். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷங்கிட்ட வரும்போது அவன் நிர்வாணமா தான் இருக்கிறான். யார் நிர்வாணி, யார் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறானோ அவன் தேவனுடைய பார்வையில் யாரு, நிர்வாணியா இருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் நல்ல மகிமையான உடை கொடுத்து தேவனாய் கர்த்தர் தன்னுடைய மகிமையினாலே மூடி வைத்திருந்தார். என்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு அவர்கள் தங்களை நிர்வாணிகளாக உணர்ந்தார்கள். அது வரைக்கும் அவங்க நினைச்சல நிர்வாணின்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மீது மகிமையான உடை இருந்தது. என்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு அவர்கள் நிர்வாணிகள். வெளிப்படுத்தின விசேஷமும் நமக்கு அதை சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் தேவனுடைய பார்வையில நிர்வாணி. கர்த்தர் அப்படிதான் எல்லாரையும் பார்த்தார். எல்லாரும் பாவத்தில் இருக்கும் போதுதான் தேவனாய் கர்த்தர் வந்து நம்மை ரட்சித்தார். அதை சொல்லிட்டு சொல்றாரு, உன் மீது என்னுடைய வஸ்திரத்தை மூடி. இப்ப பாவிகளா இருக்கிற நம்மை பார்த்த உடனே முதலாவது தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்னா நம்மை ரட்சிக்கிறார். அடுத்து சொல்றாரு,
உன்னோடே உடன்படிக்கை பண்ணி இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். இப்போ ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு, இரண்டாவது உடன்படிக்கை. ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை, இரண்டாவது ரட்சிப்பு அல்ல. ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு, இரண்டாவது உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை? பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிற வார்த்தை அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. நல்லா கவனிங்க, எதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் அப்படி கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்துடைய 2வது பகுதி சொல்லுகிறது. வாசிக்கலாம் 2வது பகுதியை. அந்த பேழையிலே சிலராகி 8 பேர், நோவா காலத்தில் ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, நோவாவுடைய பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. ஆண்டவரை கர்த்தர் அங்கே ரொம்ப தெளிவா நம்மோடு கூட பேசுகிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, உடன்படிக்கைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கையா இருக்கிறது. அது உயிர்த்தெழுதலிலே என்னை கிறிஸ்துவோடு இணைக்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை பேதுரு எதுக்கு ஒப்பிடுகிறார் அப்படி கேட்டீங்கன்னா, நோவாவுடைய பேழைக்கு ஒப்பிடுகிறார். அதுல பேதுரு எழுதுகிறார், அந்த 8 பேரும் பேழையினால் காக்கப்படவில்லை, அவர்கள் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். நம்மளை கேட்டா நம்ம சொல்லிடுவோம், சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல படிக்கிறதுனால என்ன சொல்லிடுவோம் கேட்டீங்கன்னா, அந்த நோவா குடும்பம் எதனால காக்கப்பட்டுச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவோம்? பேழையினால காக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த 1 பேதுரு 3:20ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, எதாலே காக்கப்பட்டார்கள்? ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அது எப்படி பிரதர் அப்படி கேக்குறீங்களா? நான் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு 2010ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அங்கே கல்முனை அப்படிங்கிற இடத்துல ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அப்ப அந்த சகோதரர் சொன்னார், பிரதர், இலங்கையிலேயே அதிகமான உயிர்களை சுனாமியில இழந்தது நாங்க தான். அதனால பாதிக்கப்பட்ட சுவடுகள் இன்னும் உங்களுக்கு தெரியும் எங்க கடற்கரையில, வாங்கன்னு சொல்லி அந்த கல்முனை கடற்கரைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய கோயிலுக்கு மேல் இருக்கிற அந்த கான்கிரீட், அதோட அகலம் எப்படியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 அடிக்கு 100 அடி இருக்கும். அதை அப்படியே டாப்பை தூக்கி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே வச்சிருந்துச்சு. ஒரு கிணறு, வட்ட கிணறுகள். அந்த கிணறத்தினுடைய அந்த மேல் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தம்ளரை தூக்கி வைக்கிற மாதிரி என்ன பண்ணிச்சு, அந்த கட்டு வேலையெல்லாம் அப்படியே தூக்கி மணலுக்கு மேல இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருந்தார். அப்ப அந்த கடற்கரை பகுதியில எல்லா இடத்திலும் போர்டு இருந்துச்சு. என்ன போர்டு கேட்டா, சுனாமி வந்தால் தப்பிக்கொள்ளுகிற வழி அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஏரோ மார்க் போட்டு சுனாமி வந்தா இந்த பக்கம் தான் ஓடணும்னு சொல்லி போர்டு நட்டி வச்சிருந்தாங்க. அப்ப என்னை கூட்டிட்டு போன சகோதரர்கிட்ட கேட்டேன், பிரதர், கடல் அண்ணா இருக்கு, சுனாமி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இப்படி ஓட போறோம். நல்லா கவனிங்க, எங்க ஓட போறோம்? எங்க ஆப்போசிட் டைரக்ஷன் அங்க ஓட போறோம். இதுக்கு எதுக்கு போர்டு நட்டி தப்பிக்கொள்ற வழி நீங்க போர்டு ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இங்க நடந்தே வேற பிரதர். இங்க என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி கடல் எங்க நாட்டுக்குள்ள வந்துச்சு. வந்த கடல் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கத்துல இருந்து கடலுக்குள்ள, எங்க பகுதியில இருந்து கடலுக்குள்ள தண்ணி பாயுது. இப்ப இந்த பக்கமும் கடல், திடீர்னு ஊருக்குள்ள இருந்து என்ன செய்யுது, தண்ணி பொங்கி வருது. ஜனங்கள் எங்க போகன்னு தெரியாம நிறைய பேர் கடலுக்குள்ள ஓடி செத்து போனாங்க. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், போர்டு வச்சிருக்கிறோம். எனக்கு அதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா, இந்த நோவாவுடைய காரியங்களை அப்படியே அசை போட்டுக்கிட்டு இருக்கிறார். 2010ஆம் ஆண்டுல நோவாவை தேவனாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலைக்குள்ள அடைச்சிட்டு அவர் சீல் பண்ணிட்டார். அந்த நோவாவுடைய பேழைக்கு சுக்கான் கிடையாது. நோவா நினைச்ச அந்த பேழை எங்கேயும் நினைச்ச முடியாது, திருப்ப முடியாது. இப்ப கடல் அங்கே பொங்கி வருகிறது, ஜலம் என்பது மேலே எழும்புகிறது. நார்மலா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கடல் இருக்கிற பகுதி தண்ணி தாழ்வான பகுதி. அப்ப ஜலம் பெருகுச்சுன்னா எல்லா தண்ணி எங்க நோக்கி ஓடும்?
எங்க நோக்கி ஓடணும்? கடலை நோக்கி என்ன செய்யணும்? ஓடணும். இப்ப சென்னையில் இங்க தண்ணி பெருகிட்டுனா எல்லா தண்ணியும் இங்கதான் போகும், கடலுக்குள்ள போகும். ஆனா இங்க பேழையை மிதக்க வைத்தது ஜலம். அது பேழையை கடலுக்குள்ள கொண்டு போகாம அதை ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏத்தி மலைக்கு மேல உட்கார வச்சதும் என்னது? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஜலம் தான் இப்ப டைரக்ஷன் பண்ணுது. நார்மலா பார்த்தா பேலை எங்க போயிருக்கணும்னா கடலுக்குள்ள போயிருக்கணும். கடலுக்குள்ள போயிருந்தா என்னைக்குமே ஜலம் என்ன செய்யாது? வத்தவே வத்தாது. இங்க ஜலம் மேலே உயர்ந்து அதை தூக்கி அதை மலைக்கு மேலே கொண்டு போய் வைக்கிறது. அதனாலதான் பேதுரு சொல்லுகிறான், ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த ஜலத்தை நம்பாத அத்தனை பேரும் அதே ஜலத்தினால் அழிக்கப்பட்டான். அந்த ஜலத்தை நம்பின நோவா குடும்பம் மட்டும் அதே ஜலத்தினாலே பாதுகாக்கப்பட்டான். அதுதான் கர்த்தராகிய தேவனோடு நான் ஞானஸ்நானம் என்கிற முறையிலே நான் முழுகி எடுத்துக்கொள்ளுகிற ஞானஸ்நானத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. அதான் உடன்படிக்கை. நம்புறவன் காக்கப்படுவான், நம்பாதவன் அதே ஜலத்தினால என்ன செய்யப்படுவான்? அழிக்கப்படுவான். அதான் உடன்படிக்கை என்றார். இந்த உடன்படிக்கையை தான் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆபிரகாமின் சந்ததியா மாறணும்னா நீ இந்த உடன்படிக்கைக்குள்ள எனக்குள்ளே வர வேண்டும் என்று இங்கே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நீ கிறிஸ்துவின் உடையவர்களானால் நீ ஆபிரகாமின் சந்ததி சொல்றதுக்கு முன்னாடி 26ஆம் வசனத்திலிருந்து அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இங்க அழகா சொல்றாரு, கிறிஸ்துவை எப்படி தரித்து கொள்றது, கிறிஸ்துவனுடையவனா எப்படி மாறுறதுன்னு கேட்டீங்கன்னா அங்க வேத வசனம் சொல்லுது, ஐயா நீ கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து நீ ஞானஸ்நானம் பெற்றனா நீ யாரை தரித்து கொள்ற? கிறிஸ்துவை தரித்து கொள்ற. அதான் இயேசுவும் சொன்னார், முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம், அப்புறம் எல்லாவற்றையும் அறிந்து தேவனுடைய சமூகத்திலே நான் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையாகி ஞானஸ்தானம். இதன் மூலமா நான் என்ன ஆக்கப்படுறேன்னு கேட்டீங்கன்னா சத்திய வார்த்தை சொல்லுகிறது, ஐயா நான் கிறிஸ்துவனுடையவனாய் மாறுகிறேன், கிறிஸ்துவை எனக்குள்ளே தரித்துக் கொள்ளுகிறேன். அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டாதான் நீங்க யாரு? ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறீர்கள். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பிரதர் அப்படின்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கலன்னா கர்த்தருடைய பிள்ளை இல்லையா? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கல, ஆண்டவரோடு இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வேதாகமத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறவர்கள் பிரதர், விசுவாசிக்கிறவர்கள் பிள்ளைகள் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், அது அவங்க கையில் இருக்கு. யார் கையில் இருக்கு? அவர்களுடைய கைகளில் இருக்கிறது. ஆனா விசுவாசித்து ஜலத்தினால ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கைக்குள்ளே வந்து ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுகிற போதுதான் முழுமையானவனாக வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது இப்ப சத்திய வார்த்தை நமக்கு அழகாய் போதிக்கிறது. அப்பதான் நீ ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறுகிறாய். அப்ப ஆலயத்துக்குள்ள வர்ற எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. விசுவாசிக்கிறதோடு நின்று விடாம கர்த்தரோட உடன்படிக்கைக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ தேவனாய் கர்த்தர் எனக்கு உதவியா கொடுப்பார்ல பிரதர், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்ல, அப்போ நான் தேவனுடைய பிள்ளை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, இல்லை இன்னும் போதாது, நான் உதவி செய்யணும்னா உங்ககிட்ட இன்னும் சில காரியத்தை என்ன செய்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அடுத்த வசனம் 8ஆம் வசனம், அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள் என்று சத்திய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இந்த பகுதி நல்லா வாசிங்கன்னா ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆபிரகாமின் சந்ததி தான், ஆனாலும் நீ பிள்ளை அல்ல. நீ முழுமையான சந்ததியா மாறணும்னா
நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அங்கே அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் ஆனாதான் அங்கே விளங்கும். ஆண்டவன் சொல்ல ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருந்தன, ஆனா ஈசாக்கு மாத்திரமே தேவனாகிய கர்த்தராலே அங்கீகரிக்கப்பட்ட சந்ததியா இருந்தான். முத ஆபிரகாமுக்கு பிறந்தது யாரு? இஸ்மவேல் பிறந்தார். இஸ்மவேல் தேவனுடைய திட்டத்தின்படி வந்தவன் அல்ல. தேவனாகிய கர்த்தர் இஸ்மவேலை பிள்ளையாக அங்கீகரிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா அவன் துஷ்டனாயிருந்தான். வேத வசனம் சொல்லுகிறது, துஷ்டனாய் துன்மார்க்கனாய் வாழுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் யாருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது, ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியாது. ஏதோ பாரம்பரிய கிறிஸ்தவம் பிரதர், நான் எங்க தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்டியனா இருக்கிறேன், நான் வேற தெய்வம் எதையும் நான் வணங்கல, அப்ப நான் கர்த்தருடைய பிள்ளை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆபிரகாமின் சந்ததியா மாறுவதற்கான தகுதி ஈசாக்கை போல உங்களுக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். இஸ்மவேல் தான் தகுதி இல்லை. இஸ்மவேல் தன்னை அந்த தகுதிக்குள்ளாக காக்கப்படவில்லை. ஏன் இஸ்மவேலை கர்த்தர் அங்கீகரிக்கலாம் சில சொல்லுவாங்க. இல்ல பிரதர், இஸ்மவேல் அடிமைக்கு பிறந்திருந்தான், ஆனா ஈசாக்கு யாருக்கு பிறந்திருந்தான்னு? மனைவிக்கு பிறந்திருந்தான்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய கிறிஸ்தவன் போய் கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க, அடிமைக்கு பிறந்தவன் இஸ்மவேல், பிள்ளைக்கு மனைவிக்கு பிறந்தவன் யாரு? ஆனா அந்த காரியம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு இன்னொரு மனைவி இருந்தா. யாரு? கேத்துரால்னு மூணாவது ஒரு மனைவி இருந்தா. அவளுக்கும் பிள்ளைகள் இருந்தன. இப்போ மனைவியினுடைய பிள்ளைன்னா தேவனாகிய கர்த்தர் அதுலயாவது சிலரை பிள்ளைய எடுத்திருக்கணும் இல்லையா? ஆனா அதையும் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை நினைச்சல அங்கீகரிக்கல. எழுதப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தை சொல்லுகிறது, ஈசாக்கு மாத்திரமே ஆபிரகாமுடைய சந்ததியாக அங்கீகரிக்கப்பட்டான். இஸ்மவேல் யாருன்னு கேட்டீங்கன்னா துன்மார்க்கமா இருக்கிற துஷ்டனா இருக்கிற மனுஷன். கிறிஸ்தவனா இருந்து நீங்க பாவத்தில் இருந்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆபிரகாமின் சந்ததியை நினைச்ச மாட்டாரு, எடுக்கவே மாட்டார். தேவனுடைய பிள்ளை தான், கர்த்தர் தான் வணங்குறீங்க, ஆனா எப்படி இருக்கிறீங்க? துஷ்டனா இருக்கிறீங்க, துன்மார்க்கனா இருக்கிறீங்க, பாவத்தில் இருக்கிறீங்க, இன்னும் மனம் திரும்பல, இன்னும் மனந்தோறும் அனுபவம் வரல. அதனால தேவனாகிய கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பதில்லை ஆபிரகாமின் சந்ததியாக. மூன்றாவது, ஆபிரகாமுக்கு கேத்துராவுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா கேத்துராவுடைய பிள்ளைகள்லாம் யாரு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய சுதந்திரத்தை விரும்பினவங்கல்ல, அவங்க எல்லாம் ஆபிரகாமுடைய சொத்துக்களை விரும்பினவர்கள். நான் கூட சொன்னேன், சேஷபுத்திர பாகத்தை வித்து போட்டதுனால ஏசா மேல சொத்தை வித்ததுனால கோபமான்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு அது இல்லை. ஆனா தன்னுடைய சுதந்திரமாகிய அந்த சுதந்திரத்தை என்ன பண்ணிட்டான்? அதான் அவருக்கு ரொம்ப வருத்தம். சொத்து விற்கிறது வாங்குறது போறது அதை பத்தி எல்லாம் கர்த்தர் கவலைப்படுறது இல்லை. ஆனா தன்னுடைய சுதந்திரத்தை என்ன பண்ணிட்டான்? அவன் இழந்துட்டான் வேதம் சொல்லுது. இங்கே கேத்துருடைய பிள்ளைகளும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தினுடைய சில பகுதிகள் நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் பாருங்க அழகா சொல்லப்படும். முதல்ல இஸ்மவேல் அனுப்பிட்டான். இரண்டாவது இந்த கேத்துராவுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே வருங்காலத்தில் ஐயா எனக்கு ஈசாக்கு நடத்தான் சந்ததி விளங்கும் என்பதை முடிவு பண்ணி உயிரோடு இருக்கும் போது எல்லாரும் அனுப்பி வச்சுட்டான். இப்ப எல்லாரும் கிளம்பி போயிட்டான். ஆபிரகாமுடைய மரணத்துக்கு பிற்பாடு கூட ஆபிரகாமை அடக்கம் பண்ணுவதற்கு கூட யார் வரலன்னு கேட்டீங்கன்னா கேத்துராவுடைய பிள்ளைகள் நினைச்சல. அங்க இஸ்மேல் கூட வர்றான், ஆனா கேத்துராவுடைய பிள்ளைகள் நினைச்சல வரல. அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா பணம். கர்த்தரிடத்துல வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா கேத்துராவுடைய பிள்ளைகள் மாதிரி. அவனுக்கு கிடைச்சா போதும் வாங்கிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தரும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மாதிரி என்ன செய்யறாருன்னா நன்கொடை கொடுத்து அனுப்பிடுறாரு போடான்.
அவன் அதுதானே வந்தான், கர்த்தரை தேடி வரல. அவன் தேடி வந்ததெல்லாம் என்ன, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இன்னைக்கு ஒரு 1 லட்சம் வேணும், 2 லட்சம் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு வேலை வேணும், அப்படி நன்கொடையை தேடி வர்றவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நன்கொடை கொடுத்துட்டு போடான்னு அனுப்பி விட்டுறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நன்கொடை வாங்கின ஒருத்தனும் திரும்ப சபைக்குள்ள நிச்சயம் மாட்டேங்கிறான். தன்னை தேடி வர எல்லாருக்கும் ஆண்டவராய் கர்த்தர் ஆபிரகாம் மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்து அனுப்பிடுறாரு. போ, புறஜாதி வந்தாலும் சரி, என்ன வேணும் உனக்கு, தேடி வந்துட்டு அந்த பிடி போ. ஆனா தனக்கு உண்டான யாவையும் கர்த்தர் யாருக்கு கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு தான் கொடுக்குறாரு, ஆபிரகாம் கொடுத்த மாதிரி. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய யாவற்றுக்கும் நீங்கள் பங்காளிகள். நீங்க யாரு? சுதந்திரவாளிகள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தீங்கன்னா தேவனுடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் நீங்க சுதந்திரவாளி. இல்ல பிரதர், நான் ஈசாக்க மாதிரி கிடையாது, நான் இஸ்மவேல் அப்படின்னீங்கன்னா உங்களை சீக்கிரத்துல கர்த்தர் விரட்டி விட்டுருவாருன்னு அர்த்தம். இல்ல பிரதர், நான் கேத்துராவுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு நன்கொடை மட்டும் கிடைச்சா போதும், எனக்கு பணம் மாத்திரம் கிடைச்சா போதும், எனக்கு சில ஆசீர்வாதங்கள் மாத்திரம் கிடைச்சா போதும் சொன்னீங்கன்னா தருவாரு. ஆனா கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க சுதந்திரவாளியா மாற முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10 வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப ஆழமான சத்தியத்தை போதிக்கிற வசனங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாமே. கொலோசியர் 2, 9, 10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பிதாவினுடைய எல்லா பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா கர்த்தர் இருக்கிற எல்லா தேவத்துவத்தினுடைய பரிபூரணங்களை நீங்க பெறணும்னா கர்த்தர் சொல்றாரு, ஐயா நீ கேத்துராவுடைய பிள்ளைகளை மாதிரியோ அல்லது இஸ்மவேலை போலவோ இருந்தீங்கன்னா நீங்க பெற முடியாது. என்றைக்கு ஈசாக்காய் மாறுகிறீர்களோ அன்றைக்கு தேவத்துவத்தினுடைய எல்லா பரிபூரணமும் உங்களுக்குள்ள விளங்கும். ஆவியானுடைய அதிகாரத்தை உங்களுக்குள்ள கொடுப்பாரு. அந்த அதிகாரங்கள் உங்களுக்குள்ள வேலை செய்யும். நீங்கள் அற்புதங்களை செய்கிறவளா மாறுவீங்க, பிசாசை ஓட்டுகிறவளாய் மாறுவீங்க, தேவனுடைய வரத்தை பெற்றவளாய் மாறுவீங்க. இது எல்லா விதமான அதிகாரத்தையும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க ஈசாக்கா மாறணும். நீங்க ஈசாக்கா மாறினா தான் இந்த பரிபூரணங்களை நோக்கி தேவனாய் கர்த்தர் உங்களை கொண்டு வருவா. ஈசாக்கு யாரு பிரதர்? தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவன். தன்னுடைய வாலிப பிராயத்திலேயே, இன்னும் அவனுக்கு கல்யாணம் கூட நடக்கல, அவன் தகப்பன் அவனை பலியிட கொண்டு செல்கிறான். அப்போ ஈசாக்குக்கு சுமார் 37 வயது. வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பலியிட சென்று பலியிட காரியங்கள் நடக்கிற போது அதற்கு பிற்பாடு நேரா வீட்டுக்கு போகாம கொஞ்ச நாள் பெயர்சபாவில் அவர் குடியிருக்கிறார். ஆதியாகமம் 22ல பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய மனைவி 23ஆம் அதிகாரத்தினுடைய துவக்க 2 வசனங்களிலே அவளுடைய மரணம் ஏற்படுகிறது. வாசிக்கலாமே. சாராள் 127 வருடம் உயிரோடு இருந்து, இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியா தர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். சாராள் மரிக்கும் போது ஆபிரகாம் கூட இல்லை, அவர் பெயர்சபாவில் குடியிருக்கிறார். அவருடைய மரணம் ஏற்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் வந்து புலம்பி அழுதார். ஆங்கில வேதாகமம் சொல்லுது போய் புலம்பி அழுதார். 2 ஒண்ணுதான். அப்ப அவளுக்கு 127 வயசுனா ஈசாக்கு எத்தனை வயசு? சுமார் 37 வயசு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வயசு வித்தியாசம். சாராளுக்கு 127னா ஆபிரகாமுக்கு 137. 100 வயசுல ஈசாக்கு பிறந்தாருன்னா சுமார் 37 வயது நிரம்பிய நல்ல ஒரு வாலிபன். இன்னைக்கு நம்ம பாஷையில சொன்னா ஒன்னையுமே பார்க்காத வாலிபர், இன்னும் கல்யாணம் ஆகல,
ஒரு சந்ததி விருத்தி அடையல. அந்த சூழ்நிலையில அவன் தகப்பன் தன்னை கட்டுவதற்கு, தூக்கி பலிபீடத்தில் உட்கார வைப்பதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்படிப்பட்டவன் ஈசாக்கு. எங்கெங்கெல்லாம் தியாகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ திட்டங்கள் நிறைவேறுகிறது. அவன் தன்னையே தியாகமா ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கு. அங்க ஈசாக்கின் மூலமாய் தேவ திட்டங்கள் நிறைவேறிச்சு. நோவாவினுடைய பேழைக்குள்ள முடங்கி கிடந்தார்கள். கிட்டத்தட்ட ஓராண்டுகள் முடங்கி கிடந்தார்கள். யாரு? அப்படி குடும்பம்லாம். ரொம்ப ஈஸியா? ரொம்ப ஈஸியா என்ன? முதல்ல உன் மக மேல இருந்து உன் கையை எடு. உன் கையை எடுத்துட்டேன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் கையை வைப்பாரு. நீ அவரை கையை வைக்க முடியாம ஒரு கையை வைக்கிற, அவர் இந்த பக்கத்திலேயாவது ஓரமாக கொண்டு ஒரு கையை விட்டுலான்னு பார்த்தா 2 கையை வச்சு டபக்கனை மூடிக்கிற. அவர் எங்க கையை வைக்க விடுற அவன் பிள்ளை மேல? முதல்ல உன் கையை எடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் எப்படி நடத்தி இருக்கிறாரு? இதனுடைய காரியங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு புரியாதா? இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதா? இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு போய் அந்த பேழைக்குள்ள அடைச்சு வச்சீங்கன்னா என்ன பண்ணுவான்? இந்த பிள்ளைங்களாம் உள்ள இருந்தாங்க. ஆனா இறக்கும் வெளியே அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க யாருக்குமே சந்ததி பிறக்கவே இல்லை. எதுக்குள்ள? வேலைக்குள்ள. உடைய தியாகங்கள், அநேக விதத்தை தியாகம் பண்ணி தன்னை ஒடுக்காம சில காரியத்தை தேவ திட்டத்தை நிச்சய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஈசாக்கு தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தவன். ஆண்டு சொல்ல, நீதான் ஆபிரகாமின் சந்ததி, உன்னை அர்ப்பணிக்காத எவனும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. அர்ப்பணிக்கிறதுக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் திரும்ப சொல்றேன், நான் தரித்திரனா இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. அர்ப்பணிப்பு என்பது வேற. ரோட்டுல போற தரித்திரன் எல்லாம் பரிசுத்தவானா? ஐயா, உலகத்துல கஷ்டப்படுறவெல்லாம் பரிசுத்தவான்ங்கிற மாதிரி எப்படி யோசிக்கிறோம்? அர்ப்பணிக்கிற வாழ்க்கைக்கும் நான் இருக்கிற இடத்திற்கும் எனக்கு இருக்கிற சொத்துக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஆசீர்வாதங்களுக்கும் அதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. தேவனுக்குள்ளே வாழுகிற வாழ்க்கைக்கும் எனக்கு இருக்கிற பணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. நிறைய குற்றங்களிலே கைது செய்யப்படுகிறவர்கள் யாரு பிரதர்? அதனால எப்பவுமே வசதி வாய்ப்புகள் இவைகள் பரிசுத்தத்திற்கு குறுக்க நிற்காது. பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய அவனுடைய தனிப்பட்ட காரியமா இருக்கிறது. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் எத்தனை பேர் திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரசங்கத்துல ஒரு ஊழியக்காரர் சொல்றதுக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் எப்படி அர்ப்பணத்தை பத்தி என்ன அவங்க சொல்லுவாங்க? எப்படி அர்ப்பணிப்பை பத்தி பேசுறது? எப்படி அர்ப்பணம் உண்டாகும்? இது ஒரு காரியத்தை சகிக்க முடியாதவன் எப்படி ஈசாக்கா மாறுவான்? எப்படி ஈசாக்கா மாறுவான்? மாற முடியாது. இதுக்கெல்லாம் அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து வந்தாதான். தகப்பனும் தாயும் திட்டுகிற காரியம் பிள்ளைகளுக்கு பெருசா இருந்துச்சுன்னா அதுக்கு கீழ்ப்படிய முடியலன்னா அது எங்க இருந்து அர்ப்பணிக்கும்? போன வாரம் ஸ்கூல்ல +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க பிளஸ் தி வெல் அப்படின்னு சொல்லி மீட்டிங் நடத்துனாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன பிரதர் அப்படின்னு கேட்கும்போது, ஃபேர்வெல் வச்சா பிரச்சனை வருது பிரதர், அதனால நாங்க இப்ப வச்சிருக்கிறோம் பிளஸ் தி வெல். நல்லா இருக்கேன். நான் சொன்னேன், நல்லா இருக்கேன், இது எல்லா ஸ்கூல்லையும் பண்ணலாமே. எனக்கு கேட்டா ஃபேர்வெல்னா நான் கலர் ட்ரெஸ் போட்டுட்டான்றானா. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களாம் நான் சேலை கட்டுட்டாங்குது. அப்புறம் வீட்டில் போய் 10,000 ரூபாய்க்கு எடுக்கிட்டா 15,000 ரூபாய்க்கு எடுக்கிட்டான்னு பிரச்சனை வருது. அப்புறம் அடுத்து இருக்கிறானா மொபைல் ஃபோன் கொண்டு வரலாமான்றானா. எதுக்கு? செல்ஃபி எடுக்கிறதுக்கு. ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த பிளஸ் தி வெல் நடத்தினாரு. அதெல்லாம் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்போ அவங்களுடைய பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. அந்த ஸ்கூலுடைய பழைய ஸ்டூடெண்ட். அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பிள்ளைங்களாம் கத்துது, எங்களுக்கு அட்வைஸ் வேண்டாம், நோ 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 நோன்னு கத்துது. அவருக்கு கொடுத்த டைம் 5 நிமிஷம், எனக்கு கொடுத்துருக்க டைம் 20 நிமிஷம். நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்னடா இது தலைவேலையா இருக்கு. இப்பவே நோனுது. நம்ம வார 20 நிமிஷம் பேசணும். ஆம்பளை பையனை விட பொம்பளை பிள்ளை தான் நோ நோன்னு சவுண்டு போடுது. இப்படி கை வச்சு கத்துது. ஆஹா, இது பெரிய வில்லங்கத்துல மாட்டிக்கிட்ட மாட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறேன். நான் ஏறி 2 வார்த்தை தான் பேச ஆரம்பிச்சேன். அது குண்டூசி கீழே விழுந்தாலும் சவுண்டு கேட்கும். அப்ப நிறைய காரியங்கள் அந்த பிள்ளைகளோடு பேசி முடிச்ச உடனே அந்த பிள்ளைங்களாம்
அந்த கூட்டம் முடிச்சோடனே எல்லாம் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட அவங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கன்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நான் செய்யற தவறுகளை என்ன பண்ணேன்னா உணர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த செய்தியை கேட்டு ஒரு மாற்றத்துக்குள்ள வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பேரண்ட்ஸ் ஏதாவது வாயை திறந்தாலே, அது 2 பிள்ளைங்க சொல்லுது, அவங்க வாயை திறந்தாலே அப்படிங்கம்மா. எது இந்த பிள்ளைங்க அவங்க வாயை திறந்துட்டா போதும், பேச்சு கூட கிடையாது. என்னது அப்படின்னு அர்த்தம்னா முடியுது, போதும் போதும். அந்த பிள்ளைங்க சொல்லுது வந்து, அண்ணா அங்க அப்பா அம்மா வாயை திறந்தாலே நான் எப்படியுமே. ஆனா எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு என்ன செய்யுது, இப்பதான் எனக்கு புரியுது அது எவ்வளவு பெரிய தவறு நான் பண்றேன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. அப்போ நான் செவி கொடுக்க மறுக்கிறேன். ஒருத்தர் சொல்ற அட்வைஸ் என்னால ஏத்துக்க முடியல, ஒருத்தர் சொல்ற அறிவுரை என்னால ஏத்துக்க முடியல, கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா எப்படி தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுக்க முடியும்? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது என்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமானது. நான் இன்னைக்கு சொல்றேன், கண்ட இடத்துல நாம் பார்க்கிற பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிய முடியாதவன் ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டான். அதான் உண்மை. இங்க சின்ன சின்ன காரியத்துக்கு ஒன்னால கீழ்ப்படிய முடியல, கர்த்தர் வந்து பெரிய காரியத்தை சொல்லுவார். அதுக்கு நீங்க எப்படி கீழ்ப்படிவேன்? ஒரு பெரிய காரியத்தை சொல்லுவார், அவ்வளவு பெரிய காரியம் தானே. ஆபிரகாம் பார்த்து சொன்னார், ஓ எனத்தையும் தேசத்தையும் விட்டுட்டு வாண்டார். அது சின்ன காரியமா? இங்க இருக்கிற மதுரைக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தூரமா இருக்குன்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்றது? இவங்கெல்லாம் ஒரு நாளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. மேக்சிமம் தங்க பிள்ளைகளை அவையாராக்கிடுவாங்க மேக்சிமம். அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் எங்க எதுக்கு அர்ப்பணிப்பாங்க? எப்படி அர்ப்பணிக்க முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதானே என்னுடைய சூழ்நிலை. அப்புறம் பக்கத்து வீட்டுல கட்ட முடியும்? ஏத்து வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? ஏத்து வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்கன்னா, சென்னையில தான் இருக்கிறான்னு வேலை கொடுக்குறீங்க, வேலை போயிருது, பிறகு ஒரு வேலை கிடைக்குது, எங்கன்னு கேட்டீங்கன்னா மும்பையில கிடைக்குது, பூனேல கிடைக்குது. அப்ப என்ன பண்ணுவேன்? அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுக்கிற ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் தான் ஆபிரகாமின் சந்ததி. அடுத்த ½ an hourல என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. மேல இருந்து படியிலிருந்து நான் சுகமா கீழே இறங்கணும்னாலே யாருடைய சித்தம் வேணும்? லேசா ஒரு படி தரமாட்டீங்களேன், நம்ம ஸ்ட்ரெச்சர்லாம் போனோம். அவர் சித்தம் இல்லாம நான் படியில ஏறவும் முடியாது, படியை விட்டு நான் இறங்கவும் முடியாது. அதான் நிலைமை. ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? இல்ல இல்ல அது அப்படி இதை அப்படி இவனே திட்டம் எடுக்கிறான், பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். நான் சொல்றேன் பிரதர், உலகமே இன்னைக்கு சின்னதாயிற்று. இன்னைக்கு அடுத்த செகண்ட்ல போன்ல பேசிக்கலாம், அடுத்த செகண்ட்ல வீடியோ கால்ல என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அப்ப இன்னைக்கு இப்படி இருந்துச்சுன்னா அப்ப ஒரு 20 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? 1990 போனுக்கு அப்ளை பண்ணா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும், லேண்ட்லைன் கனெக்ஷன் கிடைக்கும். போன் வச்சிருந்தவங்களாம் பெரிய பணக்காரன். ஒரு கிராமத்துல ஒரு போன் தான் இருக்கும், யாராவது ஒரு பணக்கார வீட்டுல, அல்லது 3-4 கிராமத்துக்கே ஒரு போன் தான் இருக்கும். தகவல் வந்தா அங்கதான் நிச்சயம் வரும், அல்லது போஸ்ட் ஆபீஸ்க்கு வரும். அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க? இன்னைக்காவது லெட்டர் போட்டா தமிழ்நாட்டுக்குள்ள நாளைக்கு கொரியர் போய் சேர்ந்துருது. அன்னைக்கு லெட்டர் போறதுக்கே 1 வாரம் ஆகும். 1 வாரம் கழிச்சு தான் போய் சேரும். 1 வாரம் கழிச்சு தான் போய் கையில கிடைக்கும். எப்படி வாழ்ந்தாங்க? நாங்க உடம்புலப்பேட்டையில் இருப்போம், எங்க தாத்தா பாட்டியும் சென்னையில் இருப்பாங்க. அங்கிருந்து லெட்டரை போட்டு விட்டுட்டு இவங்க பஸ்ல ஏற்றி அனுப்புவாங்க. நான் 7th 8th படிக்கும் போது இங்க லெட்டரை பார்த்து தான் ரிசீவ் பண்றதுக்கு ஆள் என்ன செய்யணும், இத்தனாம் தேதினா கரெக்டா நிக்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு நேரம் நிற்பாங்க? பஸ் எப்போ வருதோ அது வரைக்கும். டிரைவர்கிட்ட போன் பண்ணி பஸ் எங்க வந்துருக்குன்னு கேட்க முடியுமா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானா போன் அடிச்சு எந்த இடத்துல வந்துட்டு இருக்குது, நீ செங்கல்பட்டு தாண்டும் போது போன் அடி, நான் வந்து உடனே என்ன செஞ்சிடறேன், தாம்பரத்துல பிக்கப் பண்றேன்னு சொல்லுவான். அன்னைக்கு எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க கடந்து போனாங்க? இன்னைக்கு 20 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றங்கள். அவங்களாம் மனுஷன் இல்லையா? அவங்களாம் பொண்ணை கட்டி கொடுக்கலையா? அல்லது அங்க வேலைக்கு அனுப்பலையா? ஊரை விட்டு ஊரை வந்து வேலை செய்யலையா? தொழில் பண்ணலையா? எப்படி போனாங்க? யாரை நம்பி போனாங்க?
எவ்வளவு காலம் நான் என் சுயநலத்தையே நம்பி நான் வாழ்றது? கர்த்தர் சொல்ற, எதுக்கு இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த சின்ன சின்ன காரியத்திலே அர்ப்பணிக்க முடியாம இருந்தோம்னா எப்படி பெரிய காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஆபிரகாம் மாதிரி கர்த்தர் உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்துன்னு சொல்ல போறது இல்ல. உன் பிள்ளை எனக்கு கொடு, எனக்காக ஊழியம் செய்யட்டும், பரிசுத்தமா வாழட்டும் தான் சொல்ல போறாரு. இன்னைக்கு இது கிருபையின் காலத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அவர் என்ன பலி செலுத்தியா சொல்றாரு? இல்லையா, அதை ஒப்புக்கொடு எனக்குன்றாரு. ஆனா அதுக்கே பாத்தீங்கன்னா முடியாது முடியாது. இப்ப இப்படிப்பட்டவங்க எப்படி ஒருவேளை ஆண்டுடைய சித்தம் அந்த பொண்ணு ஊழியம் செய்யணும்னு இருந்துச்சுன்னா, அல்லது அந்த பொண்ணு ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ண இருந்துச்சுன்னா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அவங்க சித்தத்தின்படி எல்லாம் செஞ்சுட்டு கல்யாண கார்டில் போடுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. மனசாட்சி எல்லாம் போடுவான். நிறைய பேர் அப்படிதான் போட்டுட்டு இருக்கான். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, மனசாட்சி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். எப்படியா வரும்? எப்படி வரும்? அர்ப்பணிக்க முடியலன்னா, ஒப்பு கொடுக்க முடியலன்னா, நான் ஈசாக்கின் சந்ததி அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியாக ஈசாக் அல்ல. ஈசாக்கை கர்த்தர் தேர்ந்தெடுத்தது காரணம் அவன் தன்னை அர்ப்பணித்தவன். வயசெல்லாம் காரணம் சொல்லாதீங்க. நான் பெருசான பிறகு, அப்புறம் பெருசான பிறகு சொல்லுவோம் நான் 30 வயசான பிறகு, அப்புறம் 30 வயசான பிறகு சொல்லுவோம் இப்பதான் கல்யாணம் இருக்கு, பிறகு ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு, அப்புறம் சொல்லுவோம் 60 வயசுக்கு மேல. 60 வயசு வரை உயிரோடு இருப்பாங்கிறதே கர்த்தருடைய கிருபை. ரிச்சர்ட் ஆன பிறகு ஊழியம் பண்ணும் பிரதர். கர்த்தர் சொல்றாரு, அவனே கவர்மெண்டே உன்னை வேண்டாண்டுச்சு, நீ எதுக்கிட்ட எனக்கு வேணும் பாரு. அவனே சொல்றாரு, அவனே வேண்டான்னு துப்பிட்டான். அவன் துப்பி போட்ட பபுள் கம், அது சவச்சு மென்னு உன்னை சுவை இல்லாம துப்பி இருக்கிற பபுள் கம். ஒன்னதுக்கு ஆண்டர் மறுபடியும் எடுத்து வச்சு அவர் ஏன் சவைக்கணும்? அதை எல்லாத்தையும் கவர்மெண்ட் உறிஞ்சிட்டு தானே துப்பி இருக்கு, சக்கை தானே கிடக்குது. எதுக்கு அவர் எடுத்து வச்சு வைக்கணும்? ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, இள வயதிலேயே, வயசெல்லாம் காரணம் சொல்லாதீங்க. 10 வயசா, 15 வயசா, 20 வயசோ, 25 வயசோ, இன்னைக்கு செய்தியை கேட்கிறேன். நீங்க என்ன வயசா இருந்தாலும் ஈசாக்க மாதிரி ஒப்பு கொடுக்க, என் தகப்பனுக்கு ஒப்பு கொடுக்க, பலியாக ஒப்பு கொடுக்க. நீங்க பலியை அர்ப்பணிச்சோன்னா, ஆண்டவரே நான் உமக்கு தானே ஒரே நாள் எடுத்துக்க போறதில்லை. அவரு உங்களுடைய திட்டங்கள் எனக்குள்ளே நிறைவேற ஒப்பு கொடுங்க. நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருப்பீங்க. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக கை கொடுப்பார். ஜெபிக்கலாம். உங்களுக்கு உதவியாக தேவனாகிய கர்த்தர் கை கொடுக்கிறவராய் கடந்து வருவார். அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறவர். இக்கட்டு காலங்களிலே, உபத்திரவத்தின் காலங்களிலே, நீங்கள் கடந்து வருகிற காரியத்திலே ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னா இன்னைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் சிக்கலில் மாட்டி இருக்கிறேன், என்னை இக்கட்டி சூழ்ந்திருக்கிறது, இதில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. விடுதலை வேண்டுமானால் உம்முடைய கரம், உம்முடைய உதவி கரம் எனக்கு அவசியமா இருக்கிறது. உம்முடைய கரை நீட்டுங்கப்பா, உம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு இதில் உதவி செய்யுங்க. கேளுங்க கேளுங்க, அவர் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும். இதை இக்கட்டா இருக்கிறது, இதை கடக்க முடியல, இந்த வியாதியை கடக்க முடியல, இந்த பண சிக்கலை என்னால கடந்து வெளிவர முடியல, வெளியில மாட்டி இருக்கிற பணத்தை என்னால விடுவிக்க முடியல. இது எப்படி இருந்தாலும் நீ கர்த்தரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு வேண்டும் அப்பா. தாவீது சொன்ன மாதிரி சொல்ற, மனுஷனுடைய உதவி அல்லப்பா. சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தைகளை சொல்லுங்க, மனுஷனுடைய உதவி விருதா, நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு உதவி செய்யும். கேளுங்க கேளுங்க, கர்த்தரிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்கிற போது நான் இந்த காரியத்தில் உம்முடைய நான் மகிமைப்படுத்துவேன்ப்பா. என்னையும் இந்த குறிப்பிட்ட காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கை உமக்காகத்தான், இனி என்னுடைய வாழ்க்கை உம்மை சார்ந்தேதான் ஆண்டவரே. சொல்லுங்க. வாசல் திறக்கும், பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுகிற காரியங்கள் உண்டாகும். எங்கெங்கே என்னென்ன காரியங்களை சிக்குண்டு கிடக்கிறீங்களோ அது எல்லாற்றும் விடுதலை தேவனாகிய கர்த்தரால் உண்டாக்கப்படுகிறது. தேவன் பூட்டப்படுகிற வாசல்களை திறப்பதை பார்க்கிறேன். அவர் திறக்கிறவர் அல்ல, பூட்டப்பட்டிருக்கிற வாசல்களை உடைக்கிறவர், பூட்டுகளை முறிக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். இனி ஒரு காலத்திலும் எந்த மனுஷனும் திறந்த வாசலை மறுபடியும் பூட்டாதபடி அவைகளை முறித்து உனக்கு ஒரு வாசலை திறக்கிறவர்.
உன் இக்கட்டில உதவிக்கரம் நீட்டப்படுகிறது. அந்த பரிசுத்தருடைய கரம் நிச்சயமாய் நீட்டப்படும். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு அந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில் அவர் செய்வார். எங்கள் மகிமையின் கர்த்தாவே, எங்கள் வல்லமையின் தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி சமூகத்தில் தன்னையும் தன்னுடைய வாழ்க்கை உமக்காக அர்ப்பணித்திருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாக ஈசாக்கை போல தகப்பனை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவ கிருபைகள் பெருகுவதாக, மாற்றங்கள் வருவதாக, மாற்றங்கள் வருவதாக. சர்வ வல்லவர் அந்த மாற்றங்களை பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக்கி தருவீராக. எங்கள் மகிமையின் ராஜா கூட இருந்து அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எனக்கு என்ன சூழ்நிலையில இக்கட்டாய் யோசித்து பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் ஜெபித்து இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். அந்த காரியங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். குடும்பத்தில், தொழில, வேலையில அந்த அற்புதங்கள் நடக்கட்டும். சரீர சுகத்தில் அந்த அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கட்டும். குடும்ப பிள்ளைகளுடைய ரட்சிப்பில இந்த காரியங்கள் அற்புதங்களாய் நடக்கட்டும். தொடர்ந்து நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக.